பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 85 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசுவை பிலாத்துவினிடம் கொண்டு போனவர்கள் யார்? விடை: ஜனத்தின் மூப்பர், பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகரின் கூட்டத்தார். லூக்கா 22:66, 23:1. கேள்வி எண் 2. யாருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்று இயேசு சொன்னதாக அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள்? விடை: ராயருக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசு யாரை கலகப்படுத்தியதாக இயேசு மேல் குற்றம் சாட்டினார்கள்? விடை: ஜனங்களை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. நீ யூதருடைய ராஜாவா? யார் யாரிடம் கேட்டது? விடை: பிலாத்து இயேசுவிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. நீர் சொல்லுகிறபடிதான் யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு பிலாத்துவிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. யார் யாரிடம் கூறியது? விடை: பிலாத்து, பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனங்களிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. இயேசு டேஸ் நாடு தொடங்கி டேஸ் தேசமெங்கும் உபதேசம் பண்ணினதாக குற்றம் சாட்டினர்? விடை: கலிலேயா நாடு தொடங்கி யூதேயா தேசமெங்கும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று இயேசுவை குறித்து வைராக்கியத்தோடே சொன்னவர்கள் யார்? விடை: பிரதான ஆசாரியர் மற்றும் ஜனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 9. இயேசு கலிலேயனா என்று விசாரித்தது யார்? விடை: பிலாத்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 10. இயேசு யாருடைய அதிகாரத்துக்குள்ளானவர் என்று பிலாத்து அறிந்தான்? விடை: ஏரோது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 11. பிலாத்து இயேசுவை யாரிடம் அனுப்பினான்? விடை: ஏரோதிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. ஏரோது எங்கு வந்தபோது பிலாத்து இயேசுவை ஏரோதிடம் அனுப்பினான்?
விடை எருசலேமுக்கு வந்தபோது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. இயேசுவை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தவன் யார்? விடை ஏரோது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. ஏரோது இயேசுவை குறித்து டேஸ் காரியங்களை கேள்விப்பட்டிருந்தான்? விடை அநேக காரியங்களை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஏரோது எதை பார்க்க வேண்டுமென்று விரும்பினான்? விடை இயேசுவால் செய்யப்படும் அடையாளத்தை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 16. இயேசுவை முதலில் கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டது யார்? விடை ஏரோது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. ஏரோது டேஸ் குறித்து இயேசுவினிடத்தில் வினவினான்? விடை அநேக காரியங்களை குறித்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. இயேசு மறுமொழியாக யாருக்கு ஒன்றும் சொல்லவில்லை? விடை ஏரோதுக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 19. இயேசு மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றவர்கள் யார்? விடை பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. தன் போர் சேவகரோடு கூட இயேசுவை நிந்தித்து பரியாசம் பண்ணியது யார்? விடை ஏரோது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஏரோது இயேசுவுக்கு டேஸ் வஸ்திரத்தை உடுத்தினான்? விடை மினுக்கான வஸ்திரத்தை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஏரோது இயேசுவை யாரிடம் அனுப்பினான்? விடை பிலாத்துவிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 23. ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்தவர்கள் இயேசுவின் நிமித்தம் சிநேகிதரானார்கள். யார் அவர்கள்? விடை பிலாத்துவும் ஏரோதும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. பிலாத்து எவர்களை கூடி வரச் செய்தான்? விடை பிரதான ஆசாரியர்கள், அதிகாரிகள் மற்றும் ஜனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 25. எதற்கு ஏதுவாக இயேசு ஒன்றும் செய்யவில்லை என்று பிலாத்து கூறினான்?
விடை மரணத்துக்கு ஏதுவாக. லூக்கா 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் யார் யாரிடம் கூறியது? விடை பிலாத்து பிரதான ஆசாரியர், அதிகாரிகள் மற்றும் ஜனங்களிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள். கேள்வி எண் 27. டேஸ் தோறும் யூதர்களுக்கு ஒருவனை டேஸ் விடுதலையாக்குவது அவசியம்? விடை பண்டிகை தோறும் பிலாத்து விடுதலையாக்குவது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 28. டேஸ் அகற்றும் டேஸ் எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று ஜனங்கள் சத்தமிட்டு கேட்டனர். விடை இயேசுவை அகற்றும் பரபாசை விடுதலையாக்கும் என்று. லூக்கா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 29. பரபாஸ் எதற்காக காவலில் வைக்கப்பட்டிருந்தான்? விடை நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 30. இயேசுவை விடுதலையாக்க மனதாயிருந்தவன் யார்? விடை பிலாத்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 31. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் யாரிடம் பேசினான்? விடை ஜனங்களிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 32. அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டவர்கள் யார்? விடை ஜனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள் வரை. கேள்வி எண் 33. பிலாத்து இயேசுவுக்காக எத்தனை தரம் ஜனங்களிடம் பரிந்து பேசினான்? விடை 3 தரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 34. இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? யார் யாரிடம் கேட்டது? விடை பிலாத்து ஜனங்களிடம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள் வரை. கேள்வி எண் 35. எவர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது? விடை ஜனங்கள் மற்றும் பிரதான ஆசாரியர். லூக்கா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 36. இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று தீர்ப்பு செய்தது யார்? விடை பிலாத்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 37. பரபாசை விடுதலையாக்கியது யார்?
விடை பிலாத்து. லூக்கா 23ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 38. பிலாத்து இயேசுவையோ ஜனங்களின் டேஸ் ஒப்பு கொடுத்தான்? விடை இஷ்டத்துக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 39. இயேசுவின் பின்னே சிலுவையை சுமந்து கொண்டு வந்தவன் யார்? விடை சிரேனா ஊரானாகிய சீமோன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 40. டேஸ் ஜனங்களும் டேஸ் ஸ்திரீகளும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? விடை திரள் கூட்டமான ஜனங்களும் இயேசுவுக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 41. டேஸ் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு கூறினார். விடை எருசலேமின் குமாரத்திகளே. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 42. யார் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும்? விடை மலடிகள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 43. எதை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லும் நாட்கள் வரும்? விடை மலைகளை நோக்கி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 44. எதை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லத் தொடங்குவார்கள் என்று இயேசு கூறினார்? விடை குன்றுகளை நோக்கி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 45. டேஸ் மரத்துக்கு இவைகளை செய்தால் டேஸ் மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று இயேசு கூறினார்? விடை பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று. லூக்கா 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 46. இயேசுவோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டவர்கள் யார்? விடை குற்றவாளிகளாகிய 2 பேர். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி 47. இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் எது? விடை கபாலஸ்தலம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 48. எதை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்? விடை இயேசுவின் வஸ்திரங்களை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 49. டேஸ் இவர்களுக்கு மன்னியும் டேஸ் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? விடை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 50. இவன் டேஸ் கிறிஸ்துவானால்
தன்னைத்தானே இரட்சித்து கொள்ளட்டும் என்று அதிகாரிகளும் இயேசுவை இகழ்ந்தனர். விடை: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால். லூக்கா 23:35. கேள்வி எண் 51. இயேசுவுக்கு காடியை குடிக்க கொடுத்தது யார்? விடை: போர்ச்சேவகர். லூக்கா 23:36. கேள்வி எண் 52. போர்ச்சேவகர் என்ன சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணினர்? விடை: நீ யூதரின் ராஜாவானால் உன்னை இரட்சித்துக்கொள் என்று. லூக்கா 23:37. கேள்வி எண் 53. இயேசுவுக்கு மேலாக என்ன எழுதி வைத்தனர்? விடை: இவன் யூதருடைய ராஜா. லூக்கா 23:38. கேள்வி எண் 54. இவன் யூதருடைய ராஜா என்று எந்தெந்த எழுத்துகளிலெல்லாம் எழுதி இயேசுவுக்கு மேலாக வைக்கப்பட்டது? விடை: கிரேக்கு, லத்தீன், எபிரேயு. லூக்கா 23:38. கேள்வி எண் 55. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று இயேசுவை இகழ்ந்தது யார்? விடை: சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன். லூக்கா 23:39. கேள்வி எண் 56. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? யார் யாரிடம் கேட்டது? விடை: சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் மற்றொருவனிடம். லூக்கா 23:39 மற்றும் 40. கேள்வி எண் 57. நாமோ டேஸ் தண்டிக்கப்படுகிறோம் என்று குற்றவாளி ஒருவன் கூறினான். விடை: நியாயப்படி. லூக்கா 23:41. கேள்வி எண் 58. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க டேஸ் அடைகிறோம். விடை: பலனை அடைகிறோம். லூக்கா 23:41. கேள்வி எண் 59. நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். யார் யாரிடம் கூறியது? விடை: சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் மற்றொருவனிடம். லூக்கா 23:41. கேள்வி எண் 60. இயேசுவின் அருகே சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளியை கடிந்து கொண்டது யார்? விடை: சிலுவையில் அறையப்பட்ட மற்றொரு குற்றவாளி. லூக்கா 23:41. கேள்வி எண் 61. நீர் டேஸ் வரும்போது டேஸ் நினைத்தருளும் என்று குற்றவாளி ஒருவன் இயேசுவிடம் வேண்டினான். விடை: உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று. லூக்கா 23:42. கேள்வி எண் 62. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளியிடம். லூக்கா 23:43. கேள்வி எண் 63. இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் எது? விடை: ஏறக்குறைய 6 மணி நேரம். லூக்கா 23:44.
கேள்வி எண் 64. டேஸ் மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று? விடை 9 மணி நேரம் வரைக்கும். லூக்கா 23 44. கேள்வி எண் 65. எது இருளடைந்தது? விடை சூரியன். லூக்கா 23 45. கேள்வி எண் 66. இரண்டாக கிழிந்தது எது? விடை தேவாலயத்தின் திரைச்சீலை. லூக்கா 23 45. கேள்வி எண் 67. தேவாலயத்தின் திரைச்சீலை டேஸ் இரண்டாக கிழிந்தது? விடை நடுவில். லூக்கா 23 45. கேள்வி எண் 68. இயேசு என்ன சொல்லி ஜீவனை விட்டார்? விடை பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23 46. கேள்வி எண் 69. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று டேஸ் கூப்பிட்டு சொன்னார்? விடை மகா சத்தமாய். லூக்கா 23 46. கேள்வி எண் 70. இயேசு ஜீவனை விட்டதைக் கண்டு தேவனை மகிமைப்படுத்தியது யார்? விடை நூற்றுக்கு அதிபதி. லூக்கா 23 47. கேள்வி எண் 71. இயேசுவுக்கு சம்பவித்ததைக் கண்டு நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான்? விடை மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி. லூக்கா 23 47. கேள்வி எண் 72. இயேசு மரித்ததைக் கண்டு தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனவர்கள் யார்? விடை கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும். லூக்கா 23 48. கேள்வி எண் 73. இயேசு மரித்த காட்சியை தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் யார்? விடை இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் கலிலேயாவிலிருந்து இயேசுவுக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகள். லூக்கா 23 49. கேள்வி எண் 74. உத்தமனும் நீதிமானுமாயிருந்த ஆலோசனைக்காரன் யார்? விடை யோசேப்பு. லூக்கா 23 50. கேள்வி எண் 75. ஆலோசனைக்காரன் யோசேப்பு எங்கிருந்து வந்தான்? விடை அரிமத்தியாவிலிருந்து. லூக்கா 23 51. கேள்வி எண் 76. அரிமத்தியா என்பது யாருடைய பட்டணங்களில் ஒன்று?
விடை யூதருடைய பட்டணங்களில் ஒன்று. லூக்கா 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 77. ஆலோசனைக்காரன் யோசேப்பு எதற்கு காத்திருந்தான்? விடை தேவனுடைய ராஜ்யத்துக்கு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 78. ஆலோசனைக்காரன் யோசேப்பு எவைகளுக்கு சம்மதியாதவனாய் இருந்தான்? விடை யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 79. இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைத்தது யார்? விடை ஆலோசனைக்காரன் யோசேப்பு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 50 முதல் 53 வசனங்கள் வரை. கேள்வி எண் 80. அரிமத்தியா ஊர் யோசேப்பு யாரிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான்? விடை பிலாத்துவிடம் போய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். கேள்வி எண் 81. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எதில் சுற்றினான்? விடை மெல்லிய துப்பட்டியில். லூக்கா 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 82. யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை டேஸ் வெட்டப்பட்ட கல்லறையில் வைத்தான்? விடை கன்மலையில் வெட்டப்பட்ட. லூக்கா 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். கேள்வி எண் 83. இயேசுவை கல்லறையில் வைத்த நாள் டேஸ் நாளாயிருந்தது, டேஸ் நாளும் ஆரம்பமாயிற்று. விடை ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். கேள்வி எண் 84. கலிலேயாவிலிருந்து இயேசுவுடன் கூட வந்திருந்த ஸ்திரீகள் எவைகளை ஆயத்தம் பண்ணினார்கள்? விடை கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். கேள்வி எண் 85. கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தவர்கள் யார்? விடை கலிலேயாவிலிருந்து இயேசுவுடனே கூட வந்திருந்த ஸ்திரீகள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 55 மற்றும் 56 வசனங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.